நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை பொறுத்துக் கொள்ள முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். சென்னை ராமாபுரத்தில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் சரிந்த சுற்றுச்சுவர். மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் உயிரிழப்பு. மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட விசை படகுகளில் மீன்வளத்துறையினர் ஆய்வு. மேட்டூருக்கு இன்று வருகை தரும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய உள்ளதாக டிடிவி தினகரன் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காலனி உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகம் ஊதிய உயர்வு வழங்கக் கோரி தொழிலாளர்கள் போராட்டம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து நிலைப்பேழையில் இருந்த 20 பவுன் நகைகள் கொள்ளை. விருத்தாசலம் அருகே உரிய நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார். போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட்ட கிராம மக்கள். விருதுநகர் அருகே வெடியாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். ஆலை மேற்பார்வையாளர் உட்பட 2 பேர் கைது. கார் சாகுபடிக்காக தென்காசி மாவட்டத்தில் உள்ள 4 அணைகளில் தண்ணீர் திறப்பு. 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற ஏற்பாடு.